நான் ஏன் திருமணங்களை சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லா கசின்ஸ் இருக்காங்க. ஒரு 6-7 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் லவ் மேரேஜ் தான். எங்கள் அக்கா ஒருத்தங்க துபாயில் ஒர்க் பண்ணாங்க. அங்கே பார்த்தாங்க, என் அங்கிளை பிடிச்சது. அவங்க குஜராத்தி. இப்போ நாங்கள் மலையாளி எப்படி பண்ணுவோம்னா, என்கேஜ்மெண்ட் பண்ணுவோம் ஒரு டே, அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் மேலகள்லாம் இருக்காது. சிறப்பாக பெரியவங்க வருவாங்க, தாலி எடுத்து கொடுப்பாங்க. அடுத்த நாள் ரிசப்ஷன் 3 நாள் தான். ஆனால் அவங்கள எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 7 நாள் மெகந்தி, சங்கீத் அதெல்லாம் வைப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும் புதுசாக இருந்தது. இப்போ அக்காவோட குழந்தைகள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, எது வேணுமோ எடுத்துக்கலாம். உடையிலேருந்து பழக்க வழக்கங்கள்லேருந்து இதெல்லாம் நீ எடுத்துக்கலாம், வேணும்னா நீ ஒமிட் பண்ணிக்கலாம். இது ஒரு சாதியினரில் காதலிச்சு கல்யாணம் போய் இவ்வளோ தான் உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை தான் நீ பண்ணணும், இதுக்கு மேலே நீ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஆனால் சாதிகளை தாண்டி கல்யாணம் பண்ணும்போது, வேற்று சாதியில் இருக்கும்போது எல்லா லிபரேஷனும் இருக்குது. கலப்பு திருமணங்கள் வரும்போது, இப்போது நான் ஒரு வேறு சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா, குழந்தை கேட்குமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. குழந்தை என்ன பார்க்கணும், 2 இருக்கா, எது வேணா எடுத்துக்கலாம். இல்லைம்மா எதுவுமே எடுக்க வேணாம், விட்டுரு. அது ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் போகனா நிறைய இருக்குது, இது எதுக்கு இந்த இதுதான் விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று விட்டுடுவாங்க. அது அப்படியே ஒமிட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த தலைமுறைகளில் ஒரு 100-500 வருஷங்களில் அது அப்படியே அழிஞ்சு போயிடும்.